இன்றைக்கி முடக்கத்தான் கீரை சட்னி செய்கிறதுக்காக கீரையை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சட்னி வந்து முழங்கால், முட்டி வலி, அந்த மாதிரி முடக்குவாதம் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாங்க இந்த கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான இந்த கீரையை சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். சட்னிக்கு தேவையான பொருள் போட்டு சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். இந்த முடக்கத்தான் இலை வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் இந்த இலையை கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமான இலை போட்டு சட்னி பண்ண வேண்டாம். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்ணுங்க யாரும் எடுத்துக்க வேண்டாம். கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இது வந்து சூடு தரக்கூடிய கீரை அப்படிங்கிறனால இது கர்ப்பிணிகள் யாருமே இந்த சட்னியை கர்ப்ப காலத்தில் மட்டும் எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த முடக்கத்தான் சட்னி செய்கிறதுக்கு தேவையானது 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்குறோம். முடக்கத்தான் கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். சட்னிக்கு தேவையானது ஜீரகம் ஒரு சிட்டிகை அளவுக்கு, ஒரே ஒரு வரமிளகா, உப்பு தேவையான அளவுக்கு, புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு 1, 2 பல் பூண்டு. வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்குது. அடுப்பில் ஒவ்வொன்றா போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு சிட்டிகை, மிளகாய், தேங்காய், இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. இப்போ இந்த கீரையை வாஷ் பண்ண கீரையை போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்தினா போதும். இது வதங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை இதில் போட்டுக்கலாம். இதில் எல்லாமே போட்டோம். உப்பு, மிளகாய், என்னென்ன தேவையோ எல்லாமே போட்டோம். இது வந்து நல்லா வதங்கினாது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நைஸாகவே அரைச்சிக்கலாம். குறப்பாக அரைக்கணும்னு தேவையில்லை. இது சட்னி செய்ய போகிறதுனால நைஸாக அரைச்சிக்கலாம். வதக்கின இதெல்லாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் 10 நிமிஷம் ஆறிடுச்சு. ஆறுனதையும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வரதுக்கு ரெடி பண்ணுறோம். எடுத்து அரைக்கலாம்.
இந்த மூலிகை சட்னியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டாம், அதிக நாளெல்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம், 1 நாள் 2 நாள் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து எப்போவுமே எந்த மூலிகை செஞ்சாலும் உடனே பயன்படுத்துங்க. அதனோட மூலிகைத்தன்மை அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஒவ்வொருத்தர் நிறைய நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட வேண்டாம். எந்த மூலிகையாக இருந்தாலும் 1 நாள் 2 நாள் மட்டும் வச்சுக்கோங்க அதிகபட்சம். எப்போவுமே நிறைய நாள் வச்சு சாப்பிடாதீங்க. இந்த சட்னியை பறிச்சிட்டு வந்துட்டோம். இதில் வந்து உப்பு வந்து நான் கம்மியாக தான் போட்டிருப்பேன் ஆரம்பத்தில். நீங்கள் எப்பயுமே எடுத்ததையும் உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க. அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா மட்டும் கடைசியாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சட்னியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சட்னி வந்து அடிக்கடி உங்களுக்கு எப்போல்லாம் இந்த மூலிகை கிடைக்குதோ அப்போல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது முட்டி வலி இந்த மாதிரி இருக்கிறவங்க இது வந்து தொடர்ந்து 1 நாள் விட்டு 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி கேப் விட்டு விட்டு பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா முட்டி வலி குறையுது. இது வந்து நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் ட்ரை பண்ணி ரிசல்ட் நல்லா கிடச்சிருக்குது. நீங்களும் இதை முயற்சி பண்ணுங்கள். இந்த சட்னியை வந்து நான் சொன்ன மாதிரி கர்ப்பிணிகள் மட்டும் எடுக்க வேண்டாம், மீதி எல்லாருமே எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து காரம் வந்து ஒரே ஒரு மிளகா தான் போடணும். காரம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த கீரையில் ஒரு மாதிரி கார்ப்பு தன்மை மாதிரி இருக்கும். அது எந்த மூலிகையாக இருந்தாலும் காரம் வந்து நம்ம கம்மியாக தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை முயற்சி செஞ்சுட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை எல்லோரும் முயற்சி செஞ்சு பார்த்து ஆரோக்கியமாக இருங்க.